ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஹீரோயின் டிஸ்குவாலிஃபைட். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அவனை பற்றி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அவன் எப்போவுமே தனியாக இருக்கிறது தான் ரொம்பவே விரும்புவான். அது மட்டும் இல்லை, பொண்ணுங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அதை அக்செப்டே பண்ண மாட்டான். சுத்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் சீன்லேயே என்னோட லைஃப் டோட்டல் டேமேஜ் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் ஹீரோவை பார்த்துட்டு ஆன்னு சொல்லி வாயை பொழந்துட்டே ஹாய் காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை பற்றியே சொல்லிட்டு இருக்கா. நான் தான் ஹீரோட ஹீரோயின், நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரியே பில்டப்பாக கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி வரா. ஒரு தடியாக்கள் மேலே மோதி கீழே விழுந்துறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் ஒரு ரொமான்டிக் பெர்ஃபார்மன்ஸா உருப்படியா கொடுக்க விடுறானுங்களா பாரு அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோ அவளை வந்து போட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் எப்ப பாரு நான் தான் ஹீரோக்கு கரெக்டான பார்ட்னர், எவளுமே அந்த பிளேஸ்க்கு வர முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் சின்ன வயசுல இருந்து ஹீரோ கூட தான் இருக்கேன், ஹீரோட எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட்டை சொல்றா. ஹீரோ குட்டி பிள்ளையா இருக்கப்ப அவனை சுத்தி சில குட்டி பிசாசுங்க நின்னுட்டு ஹீரோட அம்மா வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதை சொல்லி அவனை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கெஞ்சுவான், என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நினைச்சு ஹீரோ ரொம்பவே கடுப்பாயிடுறான். அந்த குட்டி பிசாசுங்களை அடிக்கிறதுக்காண்டி சேரை தூக்கி நின்றுட்டு இருக்கான். ஹீரோ நாங்க வந்து ஹீரோவை தடுத்துட்டு, நீ அவனுக்கு பேசுறத கண்டுக்காத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஹீரோவும் ஹீரோனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் கேன்டீன்ல அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட சொல்றா, நீ போய் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவன் கூட அவுட்டிங் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், நானாடி வேணான்னு சொல்றேன், அவன் தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரியே முடிக்கிறா. ஹீரோயின் சொல்றா, அவனா புரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்ட், இப்படியே சொல்லிட்டு அவனை யாராச்சும் வந்து கொத்திக்கிட்டு போறாங்க, அப்புறமேட்டு உட்காந்து ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரியே சொல்றா. அங்க ஏதோ சத்தம் கேக்குது. அங்க என்னமா சத்தம் அப்படின்ற மாதிரியே எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு ரெண்டு பசங்க உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எந்திரிச்சு கத்துற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு, நீ சத்தமா பேசுறேன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கடி அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், அட பக்கி பயபுல, என்ன கோத்து விடுறதுல உனக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அங்க வந்து அந்த ரவுடி பசங்களை திட்டிட்டு இருக்கான். அந்த ரவுடி பசங்க ஹீரோ கிட்டையும் சண்டை போறதுக்காண்டி வரானுங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து கேன்டீனோட ஓனர் அங்க வந்து ரெண்டு ரவுடி பசங்களையுமே அலேக்கா மேல தூக்கிட்டே போறாரு. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட, ஹீரோட மாஸ் என்ட்ரியா பாத்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சொல்றா, நீ என் கூட இருந்தா உன்னையும் தான் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எதையுமே கண்டுக்காம நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு சொல்றான். ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயின்ட்ட, அங்க பாரு ஹீரோவும் அந்த பொண்ணு எவ்வளவு ஹாப்பியா பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எந்திரிச்சு, யார் தலைகீழா நின்னாலும் ஹீரோ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வாய்க்குள்ள பத்தி போயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு வாயை பொழந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அடாச்சி கூட அவுட்டிங் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவ ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் அவன் பின்னாடியே போயிட்டு, நீ அவ கூட போகக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாராவா பேசிட்டு இருக்கா. ஹீரோ எனக்கு ஒண்ணுமா புரியல அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், அட பாவி இவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க பேசினேடா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்து வரா. ஹீரோ போய் அவனோட ஷூ லாக்கரை திறக்கிறான். அதுல இருந்து நிறைய குப்பையா கீழே கொட்டுது. அதை பார்த்து ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ரெண்டு ரவுடி பசங்க தான் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் வந்து திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்த்துட்டு, நீங்க வேணா வாங்கடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரியே வரைஞ்சு கட்டிட்டு போறா. ஆனா அவங்க செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா. பின்னாடியும் வந்துடுறா. ஹீரோ அவளை பார்த்துட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரியே கேட்கறான். அவனுங்க ஹீரோ போட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ வந்து அவனுங்களை அடிக்கிறானுங்க. அவனுங்களும் போய் பறந்து போய் விழுறானுங்க. ஏடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அடாச்சி தான். அந்த அடாச்சி அந்த ரவுடி பசங்கள்ட்ட ஹீரோ மேல கைய வச்சிங்க கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோனும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த டைம் பார்த்து யாரோ அந்த கேன்டீன் ஓனரை கூப்பிட அந்த ரவுடி பசங்க உசிர் தப்பிச்சு ஓடினா போதும் அப்படின்ற மாதிரியே அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறானுங்க. இங்க பார்த்தா ஹீரோவும் அடாச்சியும் ரொமான்டிக் லுக்ல பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அந்த அடாச்சி சொல்றா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றா, நீ இப்ப பண்ணது நம்பவே முடியல, ரொம்பவே ஷாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த அடாச்சி கிட்ட, சரி ஓகே உன்னோட கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை நீட்டுறான். இந்த ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ், ஆக மொத்தம் இந்த குள்ள போதும் நம்மளோட லைஃப்ல ஃபுட்பால் ஆடுது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோ அவகிட்ட, நான் இன்னைக்கு அடாச்சி கூட போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். ஹீரோயின் பின்னாடியே ஓடி போய், ஒருவேளை அடாச்சி தான் ஹீரோட லவ்வர் ஆயிடுவாளோ அப்படின்ற மாதிரியே ஷாக்கா முழிக்கிறா. ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இந்த வீக் ஃபுல்லாமே ஹீரோ அவ கூட தான் இருந்தா, அவ கூட தான் சாப்பிட்டான், அவ கூட தான் சுத்திட்டு இருந்தான், அவ கூட தான் பேசிட்டு இருந்தான், எனக்கு
கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அடாச்சியோட கண்ணாடியை கழட்டிட்டு அவ கண்ணாடி இல்லாம தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ளர்ட் பண்ணா. இது எல்லாத்தையுமே நான் என் 2 கண்ணாலையுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா ஹீரோயின். ஹீரோயின் சொல்றா அடாச்சி உன்னை நான் விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒன்னு சொல்றா. அதை ஹீரோயின் ஒரு டிராமா மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா நீ ஹீரோவை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணல, அதனால தான் அடாச்சி ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா அந்த அடாச்சியை கண்டிப்பா நான் விடவே மாட்டேன், ஹீரோவை கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடும் போது ஒரு பையன் மேல மோதிடுறா. இடிச்சு விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. அந்த பையன் ஹீரோயின்ட்ட நீ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனும் அந்த பையனை பார்த்துட்டு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்ற மாதிரியே மெய் மறந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் பைத்தியம் மாதிரி அகைன் சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இந்த பையனை நம்ம ஹேண்ட்ஸம் பையனும் வச்சுக்கலாம், அவனோட மைண்ட் வாய்ஸ் பைத்தியமா இவ அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். அடாச்சி படிச்சிட்டு இருக்கா. அவ பக்கத்துல ஹீரோன் போய் உட்காந்துட்டு அவளையே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோன் அந்த பொண்ணுட்ட நீ எதுக்கு கண்ணாடி போடல, அதுலதான் அழகா இருந்தா தெரியுமா அப்படின்ற மாதிரியே வயிற்றுல பொங்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு ஹீரோக்கு நான் கண்ணாடி போட்டா பிடிக்கல, அதனாலதான் நான் போடல அப்படின்னு சொல்றா. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஒரு ஆளும் ஹீரோன் பண்றது எல்லாத்தையுமே கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோன் ஹீரோ கூட சேர்ந்து சின்ன வயசுல எடுத்த போட்டோ ஆல்பம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த அடாச்சிட்ட காமிச்சிட்டு நீ பார்க்கணும் தான் இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு ஜெலஸ் ஆவான்னு பார்த்தா ஹீரோட போட்டோ எல்லாத்தையுமே பார்த்தா அவன் ரொம்பவே கியூட்டா இருக்கான்ல அப்படின்ற மாதிரியே சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாயிரா. அந்த ஆல்பத்தை பிடிங்கி அங்கிட்டு போட்டுடுறா. ஹீரோட ட்ரெஸ்ஸை ஹீரோன் எடுத்து வச்சு அதை வச்சு சீன் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த அடாச்சி அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நேத்து தான் ஹீரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ண, இது என் கையில கிடைக்கலையே அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோனோட மைண்ட் வாஷ் மாப்பு வச்சுட்டாலே ஆப்பு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அவ பின்னாடி ஒரு அம்பு வந்து குத்துற மாதிரியே அவ ஃபீல் பண்றா. ஹீரோன் அந்த பொண்ணை கடுப்பேத்துறதுக்காண்டி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு எந்திரிச்சு போய் யாருக்கோ ஹாய் காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வேகமா ஓடி வந்து பாக்குறா அது யாருன்னு சொல்லி. அங்க ஹீரோ தான் நின்னுட்டு இருப்பான். அந்த பொண்ணை கடுப்பேத்த போய் ஹீரோயின் தான் லாஸ்ட்ல கடுப்பாயி நிக்கிறா. அவ மேல நிறைய அம்பு வந்து பாஞ்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு நான் இப்ப ஹீரோ கூட போகணும், உன்னோட ஸ்டோரி எல்லாத்தையுமே அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் ரொம்பவே சோகமா ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. அங்க 2 பொண்ணுங்க ஹீரோவையும் அடாச்சி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அடாச்சிலாம் ஒரு ஆளுன்னு ஹீரோவை லவ் பண்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடாச்சியை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் சைக்கிள் கேப்ல கிடா வெட்டிட வேண்டியதுதான், நம்மளும் போய் பிட்டா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போய் நிக்கிறா. அந்த பொண்ணுங்க ஹீரோனை பார்த்துட்டு நீ தான் ஹீரோக்கு பெஸ்ட் பாரு, நீ எவ்வளவு கியூட்டா இருக்க, அந்த அடாச்சிலாம் ஒரு ஆள், அவ போய் ஹீரோவை லவ் பண்றா பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை போட்டு நல்லாவே திட்டிட்டு இருக்காளுங்க. ஹீரோனும் அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து ஆமான்னு சொல்லிட்டு ஆமா போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு போன பிறகு அடாச்சி அங்க வந்து நிக்கிறா. அவளை பார்த்துட்டு இவ எல்லாத்தையுமே கேட்டிருப்பாளோ அப்படின்ற மாதிரியே ஷாக்கா முழிக்கிறா ஹீரோயின். அந்த அடாச்சி சொல்றா நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பேந்த முழிக்கிறா. இவ எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடுவாளா அப்படின்ற மாதிரியே. அந்த அடாச்சி சொல்றா இது எதையுமே நான் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கும் ஹீரோவை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்கேருந்து போறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இவ எதுக்கு இப்ப நமக்கு ஐஸ் வச்சுட்டு போறா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோன் அந்த அடாச்சி பின்னாடியே போறா. அங்க பார்த்தா ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு நிக்கிறான். இதை பார்த்து ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆயிரா. ஹீரோயின்ட்ட உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோன் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடி போறா. ஹீரோன் கையை யாரோ பிடிக்கிறாங்க. ஹீரோ தான் நினைச்சிட்டு ஹீரோன் வேகமா திரும்பி பாக்குறா. அது பார்த்தா ஒரு கண்ணாடி போட்ட பையன் உன்னோட போனை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் செம கடுப்புல நீயாட்டா கோமாளி நடுவுல அப்படின்ற மாதிரியே திட்டிட்டு இருக்கா. அந்த பையனோட மைண்ட் வாய்ஸ் ஏண்டி போனை கொடுக்க வந்தது ஒரு குத்தமாடி அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோன் சோகமா ஒரு பெஞ்சில படுத்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஹீரோவை விட்டா வேற யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ ஃபீல் பண்ற எல்லாத்தையுமே அந்த ஹேண்ட்ஸம் பையன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோயினும் ரொம்பவே சோகமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்துட்டு இவன் அகைன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே ஷாக்கா பாக்குறா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் கேக்குறான் நீ ஹீரோவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் சொல்றான் உங்களை அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன், அந்த கேண்டீன் ஓனரை கூப்பிட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆறா. ஹீரோயின் ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்கா. நானும் ஹீரோவும் 10 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோனை பார்த்து நீ என் கூட அவுட்டிங் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா. ஏண்டா நானே இங்க மூச்சை பிடிச்சி என்னோட லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இப்படி கேட்கற அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அதுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையன் சொல்றான் ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல, நீ எதுக்கு வேஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்க, என் கூட வா நான் உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், என் லைஃப்ல ஹீரோக்கு மட்டும்தான் எப்பவுமே இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு போறா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் அவளோட கையை பிடிச்சிட்டு உனக்கு ஹீரோவை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினுமே கிஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா.
அந்த ஹேண்ட்ஸம் பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா என்ன அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கான். அவனை நிறைய பொண்ணுங்க கூப்பிட்டு வா நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோன் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உன்னை யாராச்சும் கிஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கா பாரு பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரியே திட்டி விட்டுறா. அதெல்லாம் பலவாட்டி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இங்க ஹீரோயின் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாலே பாவி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் நினைக்கிறா நம்ம ஹீரோவை தானே கிஸ் பண்ண நினைச்சோம், ஆனா எவனோ கிஸ் பண்றான் அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிஸ் பண்ணதை நினைச்சு பாக்குறா. லைட்டா ரொமான்டிக் ஃபீலுக்கும் போயிடறா. அதுக்கப்புறம் அடைச்சி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஹீரோக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியே ஹீரோ நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல போயிட்டு அந்த ஹேண்ட்ஸம் பையனை முறைச்சு பாக்குறேன்ற பேர்ல ஹீரோயின் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கோவப்படுவான்னு பார்த்தா அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. நீ கிஸ் பண்ணதை யார்கிட்டயுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையன் சொல்றான் நான் இதை சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போறான். ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட இருந்து விலகி விலகி போறான். ஆனாலும் அவன் விடவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் பக்கத்துலயே போய் நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அங்க வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றாள். அப்புறம் எதுக்கு அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே ஆன்னு சொல்லி வாயை பறந்துட்டு நிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அடாச்சி அந்த ஹேண்ட்ஸம் பையன் எல்லாருமே அவுட்டிங் போறாங்க. ஹீரோயின் பால் போட்டு விளையாடுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒழுங்காவே போட வரல. அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி அவகிட்ட க்ளோஸா போய் நிக்கிறான். ஆனா ஹீரோயின் என்கிட்ட வராத, ஹீரோ பாக்குறான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த பையன் சொல்றான் ஹீரோ கொஞ்சம் பாரு அவன் உன்னே தான் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஹீரோவை திரும்பி பாக்குறா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோனுக்கு பால் போறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் கரெக்டா போட்டுறா. ரெண்டு பேருமே ஹாப்பியா குதிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ ஃபேஸ்ல ஒரு கொலை வெறியே தெரியுது. அவ்வளோ கடுப்புல உட்காந்துருக்கான். ஹீரோயின்ட்ட அவளோட டாக்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸம் பையன் நடுவுல பூந்து என்கிட்டயும் ஒரு டாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டாக் போட்டோவை காமிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோ கடுப்பாகி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நான் ஹீரோவை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது இவன் யாரியா குறுக்கால வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அடாச்சி ஹீரோயின்ட்ட நீ ஹீரோவை ஹர்ட் பண்ணாத, அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோயினும் அழ ஆரம்பிச்சிடுறா. இதை கேட்ட அந்த ஹேண்ட்ஸம் பையன் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அடாச்சியை போட்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றான் நீ ஹீரோவை பிரேக்கப் பண்ணிடு, அவன் ரொம்பவே ஹாப்பியா இருப்பான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு அடாச்சி சைலண்ட் ஆயிடுறா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் அடாச்சி கிட்ட உன்னால இது முடியாதுல்ல, அப்புறம் ஏன் நீ ஹீரோனை குத்தம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு ஹீரோனை அங்கேருந்து இழுத்துட்டு போறான். ஹீரோயின் இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியலையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோயின் ரொம்பவே சேடாவே புலம்பிட்டு வரா. நான் 10 வருஷமாவே ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த அடாச்சி வந்தோனே கரெக்ட் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரியே புலம்பிட்டு வரா. அந்த இடத்துல ஹீரோவும் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் கேக்குறா உனக்கு அடாச்சி கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் அவளோட ஆம்பிஷன் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் நான் அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிரா. அவனை தள்ளி விடுற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஹீரோயின் ஓடி போறா. ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி போறா. என்னால இனிமேப்பட்டு ஹீரோவை அடையவே முடியாது, நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன், இனிமேப்பட்டு நான் ஹீரோவை மறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி போறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவளை பார்த்துட்டு என்னடி கோலம் இது அப்படின்ற மாதிரியே ஷாக்கா கேக்குறா. ஹீரோயின் மொட்டை போட்டிருப்பா. ஹீரோயின் சொல்றா என்னோட லவ்காண்டி நான் என்னோட ஹேரே கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அங்க அந்த ஹேண்ட்ஸம் பையன் வந்து ஹீரோனை பார்த்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அடாச்சி அங்க வந்து ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்றா. ஹீரோயினும் பேசுறதுக்காண்டி போறா. திடீர்னு பார்த்தா அந்த அடாச்சி கத்தி எடுத்து ஹீரோனை குத்திடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ லைஃபை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கீழே விழுகிறா. ஹீரோ ஓடி வந்து அவளை தாங்கி பிடிக்கிறா. ஹீரோயினும் அவனோட மடியிலேயே செத்து போயிடுறா. ஹீரோ அவளை பார்த்து கத்தி அழுதுட்டு இருக்கான். லாஸ்ட்ல பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரியே முடிக்கிறா. அடாச்சி ஹீரோன்ட்ட சம்மர் வெக்கேஷன் வருது, நீ ஹீரோக்கு கம்பெனி கூட, அவன் ரொம்பவே தனியா இருப்பான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோன் ரொம்பவே ஹாப்பியா ஓடிட்டு இருக்கா. மொட்டை அடிச்சதுன்னு சொன்னது எல்லாமே ஒரு டிராமா தான் போல. ஹீரோன் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த வாட்டி நான் நிறையவே பிளான் பண்ணிருக்கேன், கண்டிப்பா ஹீரோவை கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கூட்டிட்டு போய் ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டு இருக்கா. அந்த கேண்டீன் ஓனர் ஹீரோன் கிட்ட ஏதோ சொல்றாரு. ஆனா ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்றா. இந்த வெக்கேஷன் அப்ப நீ ஹீரோவை மீட் பண்ணவே கூடாது, அப்பதான் அவனை மிஸ் பண்ணுவான், மிஸ் பண்ணி உன்னை தேடி வருவான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் சொல்றா நான் அவனை மீட் பண்ணலன்னா அவன் ரொம்பவே தனியா இருப்பானே அப்படின்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் ஃப்ரெண்டோட மைண்ட் வாய்ஸ் இவளெல்லாம் 100 பேரையார் இல்ல 1000 பேரையார் வந்தாலுமே திருத்த முடியாது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் என்ன பண்றது தெரியாம புலம்பிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோ புடுங்குறது பூராமே தேவையில்லாத ஆணி மாதிரிதான் அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பாத்துக்கிறாங்க. ஹீரோனை போட்டோ எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றான்.
இவங்க 2 பேருக்கும் நடுவுலையுமே ஒரு ட்ரெயின் வந்துடுது. ஹீரோயின் ரொம்பவே கத்தி சொல்றா, நான் கொஞ்ச நாளைக்கு உன்னை விட்டு விலகி இருக்க போறேன், உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் டான்ஸ் சாப்பிடுறது அது இதுன்னு சொல்லிட்டு அவளே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஹீரோனை பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டு எனக்கும் அவளுக்கு எந்த வித கான்டாக்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. இங்க ஹீரோயின் ஒவ்வொரு நாளுமே ஹீரோ கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு இடத்துல போயிட்டு புக் படிக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளோட நினைப்பு பூராமே ஹீரோ மேலதான் இருக்கு. ஹீரோ ஒரு வாட்டி கூட கால் பண்ணலையோ, ஒருவேளை சுத்தமாவே நம்மள மறந்துட்டானோ அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த ஹேண்ட்ஸப் பையன் வரான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நீ என்னையா இங்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவகிட்ட நம்ம 2 பேருமே அவுட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த ஹேண்ட்ஸப் பையனும் ஹீரோனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வராங்க. அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோனுக்கு ஊட்டி விடுறதுக்காண்டி ட்ரை பண்றான். ஹீரோயின் நம்ம ஹீரோவை சீட் பண்ணல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கே ஆள் இருக்கு, நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும், இந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லி பொழக்கிறா. அதுக்குள்ள அங்க இருக்க குட்டி சாத்தானுங்க ஹீரோயின் மேல வாட்டர் கன் வச்சு அடிச்சு விளையாடுதுங்க. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் விசம் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவளும் சேர்ந்து அவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸப் பையன் மேலேயும் அடிக்கிறாங்க. அவனும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அந்த டேயை. 2 பேருமே ரிட்டர்ன் வராங்க. ஹீரோயின் இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு டே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிரா. உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு செம்மையா குடிச்சிட்டு வந்து அந்த ஹேண்ட்ஸப் பையனை ஹக் பண்றா. ஹீரோனோட மைண்ட் வாஸ் இவ யாரு நடுல வந்து குட்டையை குழப்பிட்டா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த பொண்ணு அந்த ஹேண்ட்ஸப் பையன் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இவங்க கூட சேர்ந்து ஹீரோயினும் போறா. ஹீரோயின் இவ சரியான குடிகார பொம்பளையா இருப்பா போல இருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றா, இவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஆனா இவ கிட்ட இருந்து நான் நிறைய பேட் திங்ஸ் தான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. அந்த பொண்ணு அந்த ஹேண்ட்ஸப் பையனை பார்த்து கேட்கிறா, உனக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் தானே, நீ எத்தனை பொண்ணுங்க கூட சுத்தினாலும் லாஸ்ட்ல என்ன மட்டும் தானே நீ நினைப்ப அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹேண்ட்ஸப் பையனோட மைண்ட் வாய்ஸ் நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு செம்மையா கடுப்பாயிரா. அவனை பத்தி நீ தப்பா பேசாத, அவன் ரொம்பவே பாசக்கார பயப்புல, அவனை விட்டு போனதுக்கு நீ தான் ரொம்பவே ஃபீல் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தா பேயரைஞ்ச மாதிரியே உறைஞ்சு போய் உட்காந்துருக்கா. ஹீரோயின் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். அந்த பொண்ணு அந்த ஹேண்ட்ஸப் பையன்ட்ட இவ எதுக்கு இப்போ லூசு மாதிரி ஒளறிட்டு போறா, நீ எப்பவுமே என்ன மட்டும் தானே நினைப்ப அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றான், உன் மேல எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இப்ப ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. நம்ம எதுக்கு இப்ப டென்ஷன் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோயின்ட்ட இருந்து கால் வருது. அவனும் அட்டன் பண்ணி பேசுறான். ஹீரோயின் அவன் கிட்ட நம்ம 2 பேருமே ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் வரா. 2 பேருமே நடந்து போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே குஜாலா இருக்கு ஹீரோவை பார்த்தோன்னே. ஏன்னா ஹீரோயின் ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பா ஹீரோவை. அதுக்கப்புறம் ஹீரோ சடனா டர்ன் பண்ணி அவளுக்கு ஃபுட் கொடுக்குறான். 2 பசங்க மொரட்டால ஹீரோனை இடிக்கிற மாதிரி வராங்க. ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டு என்னை விட்டு தூரமா போகாத, என் கூடவே இரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இவனா இப்படி பேசுறது அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோ அவளோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இவ்வளவு நாள் என்னை பிரிச்சு வச்சுட்டீங்களேடா, பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு பாவீங்களா அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த ஹேண்ட்ஸப் பையனும் வந்து நிக்கிறான். அவனை பார்த்துட்டு ஹீரோட மைண்ட் வாய்ஸ் நானே எம்பி கரெக்ட் பண்ணலான்னு நினைச்சா கூட போற இடம்லாம் வந்து கண்ணி வெடி வைக்கிறானே இவன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோயின் இவங்க 2 பேர் நடுவுலமே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோயின்ட்ட ஏதோ டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம 2 பேருமே போலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ செம கோவமா அவன் யார் உனக்கு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட காதுல அந்த ஹேண்ட்ஸப் பையன் அது சீக்ரெட்னு சொல்ல அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயினும் சொல்றா. இதை கேட்டு ஹீரோ ரொம்பவே கடுப்பாயிரா. ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸப் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்ற மாதிரியே கிளம்பி போறா. ஹீரோ அந்த ஹேண்ட்ஸப் பையன்ட்ட நீ ஹீரோனோட ஃபீலிங்ஸோட விளையாடாத அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோட்ட நீ ஹீரோனை லவ் பண்றியா என்ன அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றான், நீ ஹீரோனை கேர் பண்ற மாதிரி நடிக்காத, அவ எப்பவுமே உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிற கரெக்டா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ நாங்க வந்து பாக்குறான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் அங்க இல்ல. ஹீரோ கிட்ட அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கதை பார்த்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிய உருன்னு வச்சிருக்கான். ஹீரோ அவனை பிடிச்சிட்டு இப்ப மட்டும் இல்ல, நான் எப்பவுமே உன் கூட
கூட தான் இந்த ஃபெஸ்டிவலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ மட்டும்தான் என் மனசுல எப்பவுமே இருப்ப, உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ சொல்றா, என்னை விட்டு எல்லாருமே போயிடுவாங்க, அம்மா போயிட்டாங்க, அடாச்சி போயிடுவா, நீயும் போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து கேட்குறான், என்னை விட்டுட்டு தானே நீ சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோனால எதுவுமே பேச முடியல. அங்கேருந்து எந்திரிச்சு போறா. அதுக்கப்புறம் திருப்ப ஓடி வந்து அவனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இந்த சம்மர் வெக்கேஷன்ல நீ ரொம்பவே லோன்லியா இருந்திருப்பீல அப்படின்னு சொல்லிட்டு சாரியா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோன் சொல்றா, இது எல்லாமே அவங்க போட்ட பிளான் தான், இப்படி பண்ண நீ என்கிட்ட வருவேன்னு சொன்னாங்க, நான் எவ்வளோ திரும்ப உன்னை மிஸ் பண்ணேன், இனிமேட்டு உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோட்ட கேட்குறா, நீ கிஸ் பண்ணதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்காண்டி ரெஸ்டாரண்ட் போறாங்க. ஹீரோயின் ஹீரோவே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோட்டையும் ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஹீரோ இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் சொல்றா, உன்னை பாக்குறப்போலாம் எனக்கு எப்படி தெரியுமா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, அது மட்டும் இல்ல உன் கூட இருக்கும்போது தான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், உன்னையும் நான் ஹாப்பியா வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டா போட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஏதோ சொல்றதுக்காண்டி எடுக்கிறான். அதுக்குள்ள அந்த அடாச்சி அங்க வந்துடுறா. ஹீரோனோட மைண்ட் வைஸ் இந்த குள்ள புதத்தோட லொலலாய்க்கு தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரியே முறைக்கிறா. அதுக்கப்புறம் அடாச்சி ஹீரோ கிட்ட, நான் வெளில வெயிட் பண்றேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவும் போறதுக்காண்டி எந்திரிக்கிறான். ஹீரோயின் அவங்க கிட்ட நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து எனக்கு டைம் வேணும், நாளைக்கு வரைக்கும் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் ஹீரோ எப்படியும் ஓகே தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. நெக்ஸ்ட் டே ரொம்பவே ஹாப்பியா ஸ்கூலுக்கு போறா. ஹீரோ ஒரு பிளேஸ்ல தனியா உட்காந்துருக்கான். அந்த பிளேஸ்க்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு போகும்போது ஹீரோ அவகிட்ட, ஹீரோன் என்ன லவ் பண்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சுட்டு ஹீரோனை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸ்கூல்ல எல்லாருமே ஹீரோ ஹீரோனும் அந்த 5 o'clock ஃபெஸ்டிவல் அப்ப கையை பிடிச்சிட்டு நடந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது அந்த அடாச்சியும் கேட்கறா. அடாச்சி செம்ம கடுப்பாயிரா. ஹீரோனை மீட் பண்றா. ஹீரோன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. உன்னை ஹீரோவை பார்த்துக்க சொன்னது என்னோட தப்பு தான், நான் தானே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றா. அடாச்சி கோவமா அங்கேருந்து போகும்போது ஹீரோன் அவளை கூப்பிட்டுட்டு, நான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாலும் என் மேல நீ கோவிச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனும் அங்கதான் இருக்கான். அவன் அடாச்சி கிட்ட, நீ ஹீரோவை எவ்வளவுதான் லவ் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க பாண்டை உன்னால பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஹீரோன்ட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ எப்ப எனக்கு ஆன்சர் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோவும் ஏதோ டெக்ஸ்ட் பண்றான். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுறான். இங்க அடாச்சி ஹீரோ வீட்டுக்கு செம கோவமா வரா. அவ பின்னாடியே ஹீரோவும் வரான். அடாச்சி சொல்றா, உனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி வந்திருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றா. அவகிட்ட ஹீரோ, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடாச்சி சொல்றா, ஹீரோயின் கூட கை பிடிச்சிட்டு சுத்தினது தானே, அதான் ஸ்கூலே பேசுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றா, நான் ஹீரோனை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அதை கேட்டு அவ ரொம்பவே கடுப்பாயிடுறா. அடாச்சி கோவத்துல அவ கையில இருக்க எல்லாத்தையுமே ஹீரோ மேல தூக்கி எறிறா. அதுக்கப்புறம் அவ மயங்கி விழுந்துடுறா. ஹீரோ அவ பக்கத்துல இருந்து அவளை பார்த்துட்டு இருக்கான். அவ எந்திரிச்ச பிறகு உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளுக்கு அந்த ஹேண்ட்ஸம் பையன் பேசினது எல்லாமே ஞாபகம் வருது. அவ ஹீரோ கிட்ட, எனக்கு கொஞ்ச நாளா உடம்புக்கு முடியல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அடாச்சி ஹீரோ கிட்ட, உன்னாலதான் நான் இவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆன, உன்னை என்னால மிஸ் பண்ணவே முடியாது, என் கூடவே எப்பவுமே இரு அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஹீரோனை மீட் பண்றான். ஹீரோயின் கிட்ட, நான் அடாச்சி கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின், நேத்துலாம் எனக்கு கிஸ் பண்ணியே, இப்ப எதுக்கு இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஹீரோ அவகிட்ட, உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, இனிமேட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் செமையா அழுதுட்டே அங்கேருந்து போறான். இங்க ஹீரோயினும் மலையில நனைஞ்சிட்டே அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றா. அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறா. ஒரு பிளேஸ்ல உட்காந்து ஹீரோயின் ரொம்பவே சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பிளேஸ்க்கும் ஹேண்ட்ஸம் பையன் வந்துடுறான். அவனை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட, நீ எனக்காண்டியா வந்தா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் சொல்றான், எனக்கு இப்பதான் புரியுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றான். அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின்ட்ட, நான் உன்னை ஹாப்பியா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே அவுட்டிங் போறாங்க. ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே விதவிதமான ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. ஹீரோயின் ஸ்கூல்ல வெயிட் தூக்கிட்டு வர. அந்த ஹேண்ட்ஸம் பையன் அவளை கிஸ் பண்ணிட்டு அந்த வெயிட்டை அவன் தூக்கிட்டு போறான். இங்க ஹீரோ அந்த அடாச்சி கூட இருக்கா. அந்த அடாச்சி ஹீரோ கிட்ட, நீ என் கூட இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸம் பையனோட செம்ம ஹாப்பியா இருக்கா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, அவனுக்கு பர்த்டே வருது, நான் சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா, இனிமேப்பட்டு நீ ஹீரோ பத்தி என்கிட்ட புலம்பி தள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்றா, இனிமேப்பட்டு என்னோட மனசுல அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு மட்டும்தான் இடம் அப்படின்ற மாதிரியே சொல்றா. இது எல்லாத்தையுமே அந்த ஹேண்ட்ஸம் பையன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட, உன்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் காண்டி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டோட ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாப்பியா பேசுறத ஹீரோ ரொம்பவே சேடா பார்த்து
பார்த்துட்டு இருக்கான். எல்லாருமே ஸ்கூல் ட்ரிப்பா ஸ்னோலாண்டுக்கு போறாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட இருக்கத பார்த்துட்டு இருக்கான். அடாச்சி அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறா. இங்க ஹீரோயின் டர்ன் பண்ணி ஹீரோ அந்த அடாச்சி கூட போறத பாக்குறா. அந்த ஹேண்ட்ஸம் பையனும் ஹீரோயினும் ஒரு ஷாப்க்கு வராங்க. ஹீரோயின் அவன் கிட்ட உன்னோட பர்த்டே கிஃப்டா ஏதாச்சும் நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின்ட்ட என்னோட பர்த்டே நைட் அன்னைக்கு இந்த ஜெயின்வில பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரியே அந்த போட்டோவை காமிக்கிறான். ஹீரோனும் சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரியே தலையாடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு கீ செயினை பாக்குறாங்க. நம்ம லவ்வோட அடையாளமே இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டு பேருமே வாங்கிட்டு பில் போடுறதுக்காண்டி போறாங்க. ஹீரோன் அந்த பில் போடுற லேடியை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆறா. ஏன்னா அது ஹீரோட அம்மா தான். அவங்களுக்கு இப்ப 2 குழந்தைங்களும் இருக்கும். அதை பார்த்து இன்னுமே ஷாக் ஆயிரா. இதெல்லாம் பார்த்தா ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவானே, அப்படி நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியே ஹீரோ நினைச்சிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோவும் அதே ஷாப்ல தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை டைவர்ட் பண்றதுக்காண்டி செம்மையா கத்துறா. வெளியில ஒரு ஆக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரை பாக்குறதுக்காண்டி எல்லாருமே வெளியில போறாங்க. அவ ஹீரோவை தேடி வேகமா ஓடி போறா. அதுக்கப்புறம் ஹீரோட கையை பிடிச்சிட்டு நம்ம 2 பேருமே போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை இழுத்துட்டே போறா. எல்லாருமே போன் கேமரான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க போட்டோ எடுக்கிறதுக்காண்டி. ஆனா அங்க ஒரு ஈக்காக்க கூட வரல. அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின்ட்ட வந்து அவனோட கையை இப்போவாச்சும் விடலாமே அப்படின்ற மாதிரியே சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நோட் பண்றா. ஹீரோட கையை ரொம்பவே இறுக்கமாவே பிடிச்சிட்டு இருக்கா. அதை விட்டுட்டு சாரி கேக்குறா. அங்க நிஜமாவே ஒரு டிவி ஆக்டர் வந்திருப்பாங்க. அவங்கள பாக்குறதுக்காண்டி எல்லாருமே ஓடி போறாங்க. இங்க இந்த அடாச்சி என்னால ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருக்கா. ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த ஹேண்ட்ஸம் பையனும் பாக்குறான். ஹீரோன் அந்த ஹேண்ட்ஸம் பையனை மீட் பண்றதுக்காண்டி கிளம்புறா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே, அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு நீ ரிட்டர்ன் வரும்போது அவனோட லவ்வரா தான் வரணும் அப்படின்ற மாதிரியே சொல்றா. ஹீரோயின் லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்றா. லிஃப்ட்டும் வருது. ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோவும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள தான் இருப்பான். 2 பேருமே மாத்தி மாத்தி எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா நான் அடாச்சியா பார்க்க போறேன்னு. ஹீரோயின் சொல்றா நான் அந்த ஹேண்ட்ஸம் பையனை பார்க்க போறேன் அப்படின்ட்டு. லிஃப்ட் ஓபன் ஆகுது. ஹீரோன் அந்த சன்செட் வியூவை பாக்குறா. இதே வியூவை 2 பேருமே சின்ன வயசுல சேர்ந்து பார்த்திருப்பாங்க. அதை ஹீரோ இப்ப ஞாபகப்படுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கு டைம் ஆச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ அவளை போட்டோ எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றா. அதுக்குள்ள லிஃப்ட் க்ளோஸ் ஆயிடுது. ஹீரோ அவளை நிறைய போட்டோ எடுத்து வச்சிருப்பான். அவ பண்ண சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அவன் கூட இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸம் பையனை பார்க்க போறா. ஹீரோவும் அடாச்சியை பார்க்க போறான். அடாச்சி யார்கிட்டயோ ஹீரோயின் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் கேட்டு செம்மையா கடுப்பாயிரான். வேகமா உள்ள போயிட்டு ஹீரோயின் பத்தி தப்பா பேசாத அப்படின்ற மாதிரியே கத்துறான். அங்க பார்த்த யாருமே இல்ல. அந்த அடாச்சி அவளுக்கு அவளே தனியா தான் பேசிட்டு இருந்திருக்கா. அடாச்சி சொல்றா நான் என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே இப்படிதான் குறைச்சிப்பேன். உங்ககிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது கூட ஒரு டிராமா தான். உன்னை என் கூட வச்சுக்கதான் நான் அந்த டிராமாவே போட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் இது எல்லாமே என்னோட தப்பு தான். என்னாலதான் நீ இவ்வளவு ஹர்ட் ஆயிட்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோன் அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவன் தேங்க்யூ சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். அதுக்கப்புறம் அவன் அவளை கிஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. ஹீரோ அந்த அடாச்சி கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அந்த அடாச்சி ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நீ என்ன மீட் பண்ணலன்னா நான் தனியாவே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அடாச்சி ஹீரோ கிட்ட நீ என்கிட்ட சொல்ல நினைச்சதா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க அந்த ஹேண்ட்ஸம் பையனும் ஹீரோயின்ட்ட உன் மனசுல இருக்கதோ ஓப்பனா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ பத்தி தான் சொல்றா. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா அவன் ரொம்பவே தனியா இருப்பான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ சொல்றான் அவன் எப்பவுமே என் கூட தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி அவங்க சின்ன வயசுல பிளே பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா அவன் சின்ன வயசுல அவனுக்கு ஏதாச்சும் சாப்பாடு பிடிக்கலன்னா அது என்னோட தட்டுல போட்டுருவான். அப்போ மட்டும் இல்ல இப்பவும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதேதான் ஹீரோவும் அடாச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான் ஹீரோயினுக்கு என் கூட இருக்கிறதுதான் ரொம்பவே ஹாப்பி. ஆனா நான் அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல நீ என்னாலதான் சேஞ்ச் ஆனான்னு சொன்னா அதனாலதான் நான் உன் கூட இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடாச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா நான் ஹீரோவால ரொம்பவே ஹர்ட் ஆனேன். அந்த டைம் எல்லாம் நீ தான் என்ன நல்லா பாத்துக்கிட்ட. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா உன்னை பிடிச்சிருந்தாலும் நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இங்க ஹீரோவும் அடாச்சி கிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸம் பையன்ட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் அந்த அடாச்சி கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அடாச்சி சொல்றா நீ என்ன ஹர்ட் பண்ணதை என்னால மன்னிக்கவே முடியாது. ஆனா உனக்கு ஹீரோயின் கூட தான் இருக்கிறது ஹாப்பினா நீ அவகிட்டே போ அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஹீரோனை தேடி ஓடிட்டு இருக்கான். இங்க அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அழுதுகிட்டே என்னை விட ஒரு நல்ல பர்சனா உனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி ஓடிட்டு இருக்கா. ஹீரோயின் அடிச்சு பிடிச்சிட்டு ஹீரோவை தேடி ஓடிட்டு இருக்கா. இங்க அந்த ஹேண்ட்ஸம் பையன் அழுதுட்டு இருக்கான். உண்மையாவே ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோ செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்து ஹீரோனோட
ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளை தேடி ஓடும்போது ஹீரோட அம்மா வந்து அங்க நிக்கிறாங்க. ஹீரோனும் ஓடி வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ பத்தி கேட்டுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு யாரோ ஒரு லேடி வந்தாங்க, அவங்க கூட ஹீரோ போயிட்டான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அது ஹீரோட அம்மாவா தான் இருக்கும், நீ எதுக்கு அவங்க கூட அவனை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை திட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை தேடி அகைன் ஓடி போறா. ஹீரோ ஒரு பில்டிங்கோட டாப்ல குதிக்கிற மாதிரியே உட்காந்துருக்கான். அவனை பார்த்து ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவன் குதிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அவனை தேடி ஓடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கீழேயும் விழுந்துடுறா. எந்திரிச்சு அவனை எப்படியாச்சும் நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த பில்டிங்கோட டாப்ல போய் பாக்குறா. ஹீரோவை காணோம், நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்கா. லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோ அவ பின்னாடி நின்று அவளே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட நீ இப்படியே கத்திட்டு இருந்தீங்கன்னா ஊரே வெளியில வந்துருமா தாயி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அவனை பிடிச்சி நல்லாவே திட்டிட்டு இருக்கா. நீ எதுக்காண்டி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றான், நான் ஹைட்ல உட்காந்துருந்தா தானே உனக்கு தெரியும், அதனால தான் நான் அப்படி உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எந்திரிச்சு அவனை ஹக் பண்றதுக்காண்டி ஓடி போறா. ஹீரோ அவளை பிடிச்சிட்டு உனக்கு என் அம்மாவை பத்தி ஆல்ரெடி தெரியும் தானே, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அம்மாவை மீட் பண்ணி பேசின எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை கேட்டுட்டு நீ அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் ஒன்னும் தனியா இல்லையே, நீ தான் எப்பவுமே என் கூட இருக்கியே அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின்ட்ட நான் அவனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்றான். ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ மட்டும்தான் எனக்கு வேணும், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருமே கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த அடாச்சி ஸ்கூலுக்கு வர. அவளுக்கு ஒரு பையன் குட் மார்னிங்னு விஷ் பண்றான். அந்த அடாச்சியும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு விஷ் பண்றா. அந்த ஹேண்ட்ஸப் பையன்ட்ட ரெண்டு பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்றான், எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இங்க ஹீரோனை கூப்பிடுறான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ஈன்னு சொல்லி இழிக்கிறா. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.